ஸ்ரீ விஷ்ணு புராணம் 88ஆம் பகுதி. தேனுகாசுரன் வதம். பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் சேர்ந்து மாடு மேய்த்து கொண்டே ரமணீயமான ஒரு பனங்காட்டிற்கு சென்றார்கள். அந்த பனங்காட்டிலே தேனுகன் என்ற ஓர் அசுரன் கழுதை வடிவெடுத்து மிருகங்களின் இறைச்சியை ஆகாரமாக கொண்டு வசித்து வந்தான். அங்கு மனிதர்களின் நடமாட்டம் இல்லாததால் அநேகமாய் பனம் பழங்கள் நன்றாக பழுத்து குமுகுமுவென்று வாசனை வீசிக்கொண்டிருந்தன. இடையர்குல சிறுவர்கள் எல்லாம் அப்பனம் பழங்களை விரும்பி, பலராம கிருஷ்ணரே, இந்த காடு தேனுகன் என்ற அசுரனின் நடமாட்டத்தால் எப்போதும் காக்கப்பட்டு வருகிறது. அதனால் இங்கு நன்றாக கனிந்த பழங்கள் குலை குலையாக தொங்குகின்றன. அக்கனிகளை நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு சம்மதம் இருந்தால் இவற்றை உதிர்த்து தள்ளுங்கள். நீங்கள் பலசாலிகள் ஆகையால் விண்ணப்பம் செய்தோம் என்று கூறினார்கள். உடனே பலபத்ர சுவாமியும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் மரங்களில் ஏறி பழங்களை உதிர்த்து தள்ளினார்கள். இவ்விதம் அவர்கள் இருவரும் பழங்களை உதிர்க்க அவை விழுகின்ற ஓசையை கேட்டு துஷ்ட அசுரனான தேனுகன் கோபம் கொண்டு ஓடி வந்தான். கழுதை வடிவமாகவே வந்த அவ்வசுரன் தனது பின்னங்கால்கள் இரண்டினாலும் பலராம சுவாமியின் மார்பில் உதைத்தான். உடனே பலராம சுவாமி அதிலாபகமாய் பின்னங்கால்கள் இரண்டையும் பிடித்து அந்த அசுர கழுதையை சுழற்றி உயிரிழக்கும்படி ஒரு பனை மரத்தின் மீது ஓங்கி வீசினார். அதனால் பெருங்காற்றானது மேகங்களை வீழ்த்துவது போல் அசுர கழுதை பல பழங்களை உதிரும்படி செய்து தானும் தரையில் வீழ்ந்து உயிர் விட்டது. பிறகு அந்த அசுரனைச் சேர்ந்த கழுதை வடிவு கொண்ட அசுரர்கள் பலர் ஓடி வந்து ராமகிருஷ்ணர்களிடம் போரிட்டனர். தம்பி கிருஷ்ணர் சிலரையும் மூத்தவன் பலராம சுவாமி சிலரையும் பிடித்து சுழற்றி தேனுகனை எரிந்தது போலவே சுழற்றி வேடிக்கையாக பனை மரங்களின் மீது எரிய அவர்களும் பழங்களுடன் விழுந்து உயிரிழந்தனர். அப்போது அந்த நிலம் முழுவதும் பனம் பழங்களும் கழுதை உடல்களும் நிறைந்து விளங்கியது. பின்னர் யாதவர் அனைவரும் பழங்களை வேண்டுமளவு புசித்து பலராம கிருஷ்ணர்களை துதித்தனர். பசுக்களும் இனிய பசும் புற்களை மேய்த்து மகிழ்ந்தன. 88ஆம் பகுதி நிறைவடைந்தது.